பம்கின் சாஸ் பாஸ்தா இது இவ்வளோ க்ரீமியாகவும் இவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பாஸ்தாக்கு எல்போ பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதை வழக்கம் போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பம்கின் சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதில் ஒரு பல் கார்லிக்கை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பம்கினையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 4 பீஸ் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட சாஸ் நல்லா க்ரீமியாக வரக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதையும் போட்டு சாட் பண்ணிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அது கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பம்கின் வேகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம சாட் பண்ணி எடுத்துக்கலாம். பம்கின் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு இல்லைன்னா பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த எல்போ பாஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது நல்லா திக்காக அதில் அந்த கோட்டாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது கூட ஒரு ஸ்லைஸ் சீஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் நல்லா க்ரீமியாக வரணுங்கிறக்காக. உங்கள் பேபி 1 இயருக்கு கீழே இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இதை நல்லா வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்தோன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் பேபிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.